குடிக்க தண்ணீர் இல்லை, பொண்ணு கொடுக்க ஆள் இல்லை, கண்ணீர் வடிக்கும் கிராம மக்கள். 2011ஆம் ஆண்டில் சோமாலியாவில் ஏற்பட்ட வறட்சியை விட தற்போதைய நிலைமை அதிக மோசமானது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனங்கள் கூறுகிறது. 2,60,000 பேர் பட்டினியால் மாண்டனர். அவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் 6 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள். இந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக உள்ளது இறப்பு என்று கூறுகின்றனர். ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா பிராந்தியம் எப்போதும் இல்லாத அளவு பேரழிவின் விளிம்பில் உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையும் பல உதவி அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. இப்படியான வறட்சி பல இடங்களில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ள கிராமத்தில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக பொதுமக்கள் ஊரையே விட்டு காலி செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டாக்குடி என்னும் சிறிய கிராமம். இதன் அருகே இளந்தங்குடி, சித்தலூர், முத்தலூர் என பல்வேறு கிராமங்கள் உள்ளன. குறிப்பாக நாட்டாக்குடி கிராமத்தில் நீடித்து வரும் வறட்சியினால் கிராமத்தையே விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நாட்டாக்குடி கிராம மக்கள் கூறியது: நாங்கள் 3 தலைமுறைக்கு மேல் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் கிராமத்தில் எங்கு கிணறு தோண்டினாலும் உப்பு நீர் தான் கிடைக்கிறது. இதை குடிக்கவோ குளிக்கவோ சமைக்கவோ அறவே பயன்படுத்த முடியாது. ஆனால் இதனால் அருகில் உள்ள ஆற்றுப்படுகையில் குடி தோண்டி அதில் ஊறி வரும் நீரைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறோம். 2 மணி நேரம் காத்திருந்தால் தான் ஒரு குடம் தண்ணீர் கிடைக்கிறது. இப்படி கிடைக்கும் சொற்பமான ஊற்று நீரையே அனைவரும் பயன்படுத்தி வருகின்றோம். இதன் காரணமாக எங்கள் ஊர் மற்றும் இதை சுற்றியுள்ள குக்கிராமங்களில் வசித்து வந்த 5,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வேறு வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டனர். தற்போது 50 குடும்பங்கள் இருந்து வருகிறோம். அதுவும் விவசாய நிலங்களை விட்டுவிட மனமில்லாமல் சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் என்பது வேதனையான விஷயம். இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறவங்க கூட ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப இதா இருக்கு. மாப்பிள்ளை படிச்ச மாப்பிள்ளை பாதி பேர் இந்த ஊர்ல இருந்து ஊரை காலி பண்ணி அதனால தனியா சிவகங்கை போய் இடமெல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு வசதியுமே இல்லை. ஏதோ ஊறிக்கிட்டு ஊருக்கு மணல் இருக்கு, மணலையும் திருறாங்க. அதையும் அரசாங்கம் ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டுது. குடிப்பதற்கே இந்த பாடு பட வேண்டிய உள்ள நிலையில் குளிப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறைதான் குளிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு யாரும் பெண் கொடுக்க முன் வருவதில்லை. அதையும் தாண்டி திருமணமாகி வரும் பெண்கள் சில மாதங்களில் விவாகரத்து கேட்பதும் அல்லது வேறு ஊர்களுக்கு குடிபெயர்வது போன்ற நிபந்தனைகளை விதிக்கப்படுகிறது. இதனால் எங்கள் கிராமத்து இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. தற்போது ஆற்றில் பள்ளம் தோண்டி எடுக்கும் குடிநீரும் பல்வேறு காரணங்களால் மாசடைந்து விட்டதால் குடிநீருக்கும் வழியில்லாமல் போய்விட்டது. மாவட்டத்தில் இருந்து படமாத்தூர் போஸ்ட் தாலுகா அஞ்சாவதுல பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலையும் சிவகங்கை 11 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஊர் இருக்குது. கிராமம் இது குக்கிராமம் தான். எங்களுக்கு தண்ணி நிரந்தரம் கிடையாது, சாலை வசதி கிடையாது, கல்வி கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. வெகு நாளாக மூடிப்பட்டுருச்சு. இதனால் பொதுமக்கள் 5,000 ஊர் பாரம்பரிய வாழ்ந்து விவசாயத்தை நம்பின அந்த ஊர் கிராமம் இப்போ எல்லா பேரும் வெளியேறிட்டாங்க. அடிப்படை தண்ணீர் இல்லாதனாலையும் வசதி போக்குவரத்துனால ஆஸ்பத்திரிக்கு போக, பிரசவம், குழந்தை பிறக்க இந்த மாதிரிகளுக்குன்னா பெரிய வசதி இறப்பு அதிகமாக இறக்குறதுனாலையும் நகரத்தை தேடி நடந்துட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த ஊரை விட்டு வெளியே இப்போ 5,000 பேர் வாழ்ந்த ஊரில் வெறும் 50 பேர் தான் இருக்கிறோம். 50 பேரும் வயசானவர் இருக்கிறாங்க, இப்போவே பிறவன்னு இருக்கிறாங்க. இளைஞரை ஒன்று கூட விரல் நீட்டுற அளவுக்கு இளைஞர் கிடையாது. ஏன்னு கேட்டால் அடிப்படை தண்ணி இல்லை. இது 50 ஆண்டு காலமாக தாத்தையும் பூட்டையும் காலமாக இந்த ஊர் இப்படியே தான் இருக்குது. எந்த முன்னேற்றம் கிடையாது. வட்டம் ஓட்டு போடுறாங்க, எல்லாம் ஜீரா வாங்கிட்டு போகிறாங்க. எதுவுமே எங்களுடைய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கள் ஓட்டை வாங்கி பயன்படுத்தி எங்களை அடிமட்டமாக தான் வச்சுருக்காங்க. இன்னமும் இதை யார் என்னன்னு கேட்டால் அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை தெரிவிச்சுக்கு, இப்போ தமிழ் பார்வைக்கு பலமுறை தெரிவிச்சாச்சு. இந்த குடி தண்ணியாச்சும் கொடுத்து காப்பாற்றுங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்க. நாங்கள் இந்த ஊரை விவசாயம் நம்பியிருக்கோம். சேத்துல விவசாயம் காலில் வச்சா தான் நகரமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையை நினச்சிருந்தீங்கன்னா எல்லோரும் ஏசியில் உட்காடுறாங்க. நாங்கள் ஓசியில் ஒரு தண்ணியை கூட குடிக்க முடியல. நாங்கள் ஏசி காற்றை நீங்கள் அணிவிக்கிறீங்க, நாங்கள் ஓசியால் ஒரு இலவசமாக கிடைக்கிற இயற்கையில் உள்ள இந்த தண்ணியை நாங்கள் அணிவிக்க முடியல. அதுக்கு இந்த இயற்கை என்ன பண்ணுது? வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் 50 வருஷமா. எங்களுக்கு குடிதண்ணிக்கு எந்த நடவடிக்கை இந்த தண்ணி எடுக்கிறீங்க? 2 கிலோமீட்டர்லேருந்து வாரம் ஒரு குடம் தண்ணி ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது இதை தயார் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்படியும் பார்த்து தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ பூரா கெமிக்கல் அரைச்சி ஆற்றுல பல கலவை ரசாயன பொருள் வர்றதுனாலையும் தண்ணி ஊற்று மாறி போச்சு. அந்த தண்ணி எங்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போச்சு. எங்களுக்கு மினரல் வாட்டர் வாங்கி குடிக்க வசதி கிடையாது.
அவங்க பூரா செய்கிறாங்க. இப்போ நாரியம் அடைஞ்சு போச்சு. இந்த விவசாயத்தை இந்த ஊரையும் காப்பாற்றணும்னா நீங்கள் தயவு செய்தி வந்து பொதுமக்கள் பார்வையில் எங்களுக்கு வாழ்வதற்கு எத்தனை ஊர்னு இருக்குது? இது மாதிரி எங்கள் சுற்று வட்டத்தில் சுமார் ஒரு 8 ஊருக்கு பாதிக்கப்பட்ட ஊர். என்னென்ன ஊர்னு? அது முதல் வந்து நாட்டாக்குடி, 2வது இளந்தங்குடி, அது 3வது சித்தலூர், முத்தலூர், அதுக்கப்புறம் பில்லூர், இப்படி வரிசையாக 8 ஊர் இந்த ஆற்றை நம்பி தான் இருக்குது. குடி தண்ணி எதுவுமே இல்லாதனால அப்படியே அவங்களும் வெளியேறிக்கிட்டு தான் இருக்கா. எல்லாம் சுற்றுவத்தில் இந்த ஊரே அழிஞ்ச ஆள் இல்லாத சுமண்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு தீவு மாதிரி நடந்துக்கிருச்சு. அதுக்கு காரணம் வந்து ஏன்னா மாவட்ட செயலர் தெரிவிச்சிட்டோம் பல முறை, எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. சோசியல் மீடியா பல தடவை வந்தாக சரி கேட்பாங்க, ஊருக்குள்ளேயும் வருவாங்க, அவங்க கொண்டு போய் செலுத்துகிறாங்க. ஆனால் அது அரசியலை அதை பூரா பார்த்துக்கிட்டே அவங்க எதுவுமே கவனம் செலுத்தாமல் இருக்கா அந்த ஊரை பற்றி. அரசு அதிகாரிகள்லாம் வராங்களா? அரசியல்னா வாராக வந்துட்டு செய்கிறேன் போகிறாங்க, எதுவுமே செஞ்ச பாடு இல்லை. பேருந்து வசதி இருக்கா? பேருந்து வசதி எதுவும் இல்லை. அதனால பள்ளியோட முடிச்சு, பள்ளியோட வல்லட்டு எதுவுமே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. குழந்தைய வச்சுட்டு 5 வருஷம் குழந்தைய இருக்கும்ல, ஒரு குழந்தை கூட ஊரில் இல்லை, கை குழந்தையே கிடையாது. எங்கே போயிட்டாங்க? அதே வசதி வந்து அடிப்படை தண்ணி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, கடை கிடையாது, பொருளாதார வளர்ச்சி நீஞ்சி வச்சு மானம் பார்த்த பூமியாக இருக்குது, விவசாயம் கிடையாது, எல்லாமே கீழே போய்கிட்டு இருக்கு. எதுவுமே எங்களை பார்த்து எங்களை ஏதாச்சும் அந்த அரசு தலையிட்டு எங்களை செஞ்சு என்னன்னு எப்படி இருக்குன்னு வசித்து கேட்க மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறீங்க எப்படி வாழ்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டுறாங்களே. ஓட்டு போடுறப்ப அரசியல் வராங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து தண்ணீர் வருகிறது. ஆனால் அந்த தண்ணீரும் தினம்தோறும் கிடைப்பதில்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் மட்டுமே வருகிறது. தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது, அதுவும் அடிக்கடி பழுதாகி விடுகிறது. சாலை இருக்கிறது, பேருந்து வசதி இல்லை. பள்ளி இருக்கிறது, மாணவர்கள் இல்லை. மருத்துவ வசதிக்காக 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கைக்கு சிரமத்துடன் செல்ல வேண்டிய அவலம் நீடிக்கிறது. எங்கள் கிராமத்தை யாராவது எந்த பெருநிறுவனமாவது தத்தெடுத்தலாவது எங்களது விடிவு கிடைக்கும் என நம்புகிறோம். அரசும் மாவட்ட நிர்வாகமும் அரசியல்வாதிகளும் எங்கள் கிராமத்தை சற்று ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது என்கின்றனர் கிராம மக்கள்.